இந்த கப்பலில் நீங்கள் பார்க்கும்போது இதில் வந்து ஒரு 4000 கார்ஸ் கிட்ட ஏற்ற முடியும். 6000 கார்ஸ் டிரான்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி உள்ள வெஹிக்கிள்ஸ் கூட கப்பல் கூட இவங்க கிட்ட இருக்குது. இவ்வளோ வெஹிக்கிள்ஸும் இந்த கப்பலுக்குள்ளே தான் ஏறணும். ரொம்ப மினிமலிஸ்டிக்காக சிம்பிளாக தான் வச்சுருக்காங்க. நம்ம மார்க்கெட்டில் தான் டிஜிட்டல் ஸ்க்ரீன்ஸ் அது இதுன்னு டோட்டல் கதையே மாறிடுச்சு. கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து பார்க்கும்போது நம்ம மார்க்கெட்டோட கொஞ்சம் கம்மி மாதிரி எனக்கு தெரியுது. சிபியூவாக வருதுன்னு வைங்களேன், கார்ஸ் அங்கேருந்து இங்கே வரும். ஹலோ மோட்டோ ஃபேம், நீங்கள் இப்போ பார்க்குறீங்கன்னா என் தொப்பியில் பாருங்களேன், போர்ட் ஆஃப் சென்னைன்னு ஒரு பேட்ஜ் இருக்குல்ல. நான் நிற்கிறது வந்து ஒரு கப்பலுக்கு மேலே. நம்ம வந்து ஹியூண்டை மோட்டார்ஸ் இந்தியா பார்த்தோம்னா அவங்களுடைய 25 வருஷமான எக்ஸ்போர்ட்டை வந்து செலிப்ரேட் பண்ணுறதுக்கு, அதாவது 2000 எக்ஸ்போர்ட் பண்ண ஆரம்பிச்சது. 150 கண்ட்ரீஸுக்கு மேலே இந்தியாவில் இந்த எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. கார்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ணுறதை கொண்டாடுறதுக்காக நம்மளை வந்து இன்வைட் பண்ணியிருந்தாங்க. நம்ம தமிழில் மோகனண்ணா தான் நம்மளோட இன்றைக்கி கேமராமேன் கூட இருக்கார். நிறைய ஜேர்னலிஸ்ட் இருக்காங்க. பிர்லா சார் இந்த பக்கம் இருக்கார். ஒரு ப்ரெஸ் மீட் இருந்தது. எக்ஸ்போர்ட்டில் அவங்களுடைய அந்த மைல் ஸ்டோன்ஸ் பற்றி பேசினாங்க. நான் இப்போ நின்றுட்டுருக்கிறத பார்த்தோன்னா அவங்களுடைய க்ளோவிஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த கப்பலுடைய டாப் டெக்கில் நான் நிற்கிறேன். இதில் நீங்கள் பார்க்கும்போது தெரியுது பாருங்கிற ஒரு செயில் இருக்குது, நம்ம கொடி பறக்குது. ஆனால் அந்த பக்கம் காட்டுங்களேன், அந்த பக்கம் வந்து ஒரு ஹெலிபேட் இருக்குது. இந்த கப்பலோட விசேஷங்கள் வந்து இந்த ஒரு வீடியோ மட்டும்தான் நீங்கள் வந்து ஸ்ட்ரைட்டாக பார்க்க முடியும். மற்றது எல்லாமே நான் ஒரு vlog ஸ்டைல் எடுக்க போகிறேன். எப்படி கன்வே பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல, ஆனால் நான் கன்வே பண்ண ட்ரை பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இன்ட்ரோ ஷாட் முடித்ததில் நீங்கள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்ம வந்து சென்னை போர்ட்டில் இருக்கிறோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் நிற்கிற இடம் வந்து ஹியூண்டையோட க்ளோவிஸ்ன்னு சொல்லக்கூடிய அவங்களோட ஓன் கப்பல் இருக்குது. ஆக்சுவலி நீங்கள் ஹியூண்டையோட ஸ்டோரியை கனெக்ட் பண்ணும்போது பேசிக்கலி அவங்க ஒரு கப்பல் கட்டுற கம்பெனியாக தான் அவங்களுடைய இனிஷியல் ஸ்டேஜஸில் இருந்தது. அதுக்கப்புறம் தான் ஃபோர்டோடைய அந்த காரை வந்து அவங்க அசம்பிள் பண்ண ஆரம்பித்து அது அப்படியே வந்து ஒரு ஆட்டோமொபைல் பிராண்டுக்குள்ளே வந்தாங்க. இந்த க்ளோவிஸ்ன்னு சொல்லக்கூடிய அவங்களுடைய ஒரு சப் பிராண்ட், நீங்கள் மோபிஸ் அண்ட் க்ளோவிஸ் வந்து பார்க்க முடியும். அதோடைய ஒரு கப்பல். இந்த கப்பலில் நீங்கள் பார்க்கும்போது இதில் வந்து ஒரு 4000 கார்ஸ் கிட்ட ஏற்ற முடியும். இந்தியாவில் இந்த ஸ்டோரியை நான் கனெக்ட் பண்ணும்போது என்னுடைய காலேஜ் டேஸில் நேஷ்னல் ஜியோகிராஃபிக்கில் ஒரு ப்ரோக்ராம் பார்க்கும்போது ஜப்பானில் இருந்து கப்பலில் கார்ஸ் எடுத்துகிட்டு யூஎஸுக்கு போகிற ஒரு கப்பலுடைய கதையை நான் பார்த்துருக்குறேன். அதை வந்து கென்டக்கி ஹைவேன்னு ஒரு கப்பல் இருக்குது. அதோட நெய்ம் எனக்கு ஞாபகம் இருக்குது. அன்னையிலேருந்து எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு போர்ட்டில் போய் இந்த பர்டிகுலர் கார்ஸ் எப்படி இவங்க போட் பண்ணுறாங்க, அது லோட் பண்ணுற அந்த ஸ்டைல் எப்படி இருக்குன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஆசை இருந்துகிட்டே இருந்தது. இன்றைக்கி அதுக்கான வாய்ப்பு கிடச்சி. அதுக்கான காரணம் மோட்டோ ஃபேம் நீங்கள் தான். இப்போ மோட்டோ வேகன் வந்து ஹியூண்டை மோட்டார்ஸ் வந்து இன்வைட் பண்ணியிருந்தாங்க. நம்ம இதில் வந்து ஒரு யார்டில் இருக்கிறோம். இந்த கப்பல் வந்து டாக்காகி நம்ம கடலில் நிற்கிது. இவ்வளோ வெஹிக்கிள்ஸும் இந்த கப்பலுக்குள்ளே தான் ஏறணும். நீங்கள் இப்போ பார்க்கும்போது பாருங்களேன், ஒவ்வொரு கார்ஸாக இப்படி சுற்றி வந்து போகுது. இவங்களுடைய இந்த கதை கனெக்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா அட்டோஸ் ப்ரைம்லேருந்து கனெக்ட் ஆகுது. கார்ஸ் வந்து கவனிக்கிறவங்களுக்கு தெரியும். அட்டோஸ் ப்ரைம்னு சொல்லக்கூடியது என்ன நெய்ம்னு நீங்கள் இப்போ கெஸ் பண்ணிட்டீங்களா? ஏன்னா இந்தியாவில் ஒரு நெய்மும் குளோபலி இன்னொரு நெய்மும் இருக்கிற நாமன் கிளச்சர் நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். சாண்ட்ரோக்கு இருக்கிற நெய்ம் தான் அட்டோஸ். அது அப்புறம் அட்டோஸ் ப்ரைம்னு இருந்தது. இந்த அட்டோஸில் இருந்து தான் இவங்க வந்து இங்கேருந்து இதை அனுப்ப ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட சக்ஸஸ்ஃபுல் மாடல்னு சொல்லக்கூடியது இந்த அக்சென்ட் தான். நம்ம பார்க்குற அந்த வெர்னா இங்கே அக்செண்டாக இருக்கும். கிராண்ட் ஐட்டன் போயிட்டுருக்குது, ஆல்கசார் போயிட்டுருக்குது, கிரெட்டா போயிட்டுருக்குது. இப்படி இவ்வளோ ப்ராடக்ட்ஸ் இவங்க உள்ளே கொண்டு போக போகிறாங்க. நம்ம வந்து இந்த கொண்டு போகிறது இது எப்படி அசம்பிள் பண்ணுறாங்கன்னு உள்ள வந்து கான்செப்டை வந்து பார்க்கலாம். இதில் நான் ஒருத்தருக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். பொறுமையாக எனக்காக கேமரா பிடிக்கிறோம் மோகன் அண்ணாக்கு. நம்ம மோட்டோ ஃபேம் சார்பாக அவருக்கு ஒரு ஷவுட் அவுட் கொடுத்துருக்குறேன். நீங்கள் வந்து அவருக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிடுங்க. ஆக்சுவலி என்னென்னா இந்த ஈவெண்ட் வந்து அவங்க வெல் ஆர்கனைஸ்டாக பண்ணியிருந்தாங்க. முதல்ல நீங்கள் பார்க்கும்போது நம்ம போர்ட்டுக்குள்ளே வர்றதுக்கான ப்ரொசீஜர்ஸ் நிறைய இருந்தது. நம்மளுடைய ஐடிஸ் வெரிஃபிகேஷன் இருந்தது. இங்கே எமிக்ரேஷன் ப்ராசஸ் இருந்தது. அந்த பக்கத்தில் பார்த்தோன்னா அந்த ப்ரெஸ் மீட் ஒன்று இருந்தது. அதில் வந்து ஹியூண்டையுடைய ஏவிபி அந்த வெர்டிக்கல் ஹெட் மிஸ்டர் புனித் ஆனந்த் இருந்தாங்க. டைகர் லீன்னு சொல்லக்கூடிய ஹியூண்டையுடைய ஒரு எக்ஸிக்யூட்டிவ் இருந்தாங்க. போர்ட்டோட அதாரிட்டிஸ் அந்த செக்ரட்டரி ப்ளஸ் இந்த டிராஃபிக் மேனேஜ் பண்ணுற மேனேஜர்லாம் இருந்தாங்க. இந்த போர்ட்டை பற்றி போர்ட் உருவான கதை 1800களில் இருந்து போர்ட் இது வரைக்கும் உருவான கதை, ப்ளஸ் போர்ட்டில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது, போர்ட்டை சுற்றி என்னென்ன இது இருக்குது, ப்ளஸ் இவங்க சொன்ன இந்த ஸ்டோரி வைஸ் பார்க்கும்போது 37 லட்சம் கார்ஸ் வந்து இங்கேருந்து எக்ஸ்போர்ட் மட்டும் பண்ணியிருக்காங்க 150 கண்ட்ரீஸுக்கு. இப்போ அந்த விஷயம் வந்து பார்க்கும்போது ஒரு பெரிய நம்பர். இந்தியாவில் வந்து நம்மளுடைய என்ஜினியரிங் அந்த ஸ்கில்லுக்கான ஒரு பெரிய அடையாளம் தான். ஏன்னா ஹியூண்டை ஆஸ் அ மேனுஃபேக்சர் இந்தியாவிலையும் சக்ஸஸ் ஆனதுக்கு ஒரு காரணமே அவங்க எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்ததா. இந்தியாவில் என்ஜினியர்ஸ் அதுக்காக நிறைய பீப்புளை எம்ப்ளாய் பண்ணாங்க, நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு கிடச்சிது. அந்த ஒரு இதை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக தான்
25 வருஷமாக இந்த கார்ஸை கொண்டு போகிறதுக்கான ஒரு கான்செப்ட். நீங்கள் வந்து நாங்கள் அப்படி பஸ்ஸில் வரும்போது சடனாக இதை நீங்கள் கப்பலை பார்க்கும்போது அது ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ். பாருங்களேன், இப்போ சென்னையில் இருக்கிறவங்களுக்கு தெரியும், ஹியூண்டையோட பஸ்ஸஸோட சைடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் பிறக்கும் உலகெங்கும் பயணிக்கும்னு எழுதி வச்சுருப்பாங்க. அதுதான் இது, இந்தியாவில் பிறக்குது, உலகெங்கும் பயணிக்க வந்து கப்பலில் ரெடியாகி போகுது. அதுதான் கதை. அப்போ அதோடைய ஸ்டோரியை தான் நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம். கப்பலுக்குள்ளே போகிறத நம்ம பார்ப்போம். இப்போ தான் நம்ம கப்பலுக்குள்ளே ஏற போகிறோம். கப்பலுக்குள்ளே நம்ம வந்து ஒரு ஆல்கசாரில் உட்காந்துருக்குறோம். டைரெக்டாக வந்து 7th டெக்குக்கு தானே நம்ம போகிறோம், 9th டெக்குக்கு போகிறோம். இப்போ பாருங்கள், இது வந்து ஒரு ஒன்ஸ் இன் அ லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸ். கப்பலுக்குள்ளே நம்ம காரில் போகிறோம். இது எக்ஸ்போர்ட் கார்ஸுக்கு கூடவே ஒரு பைலட் காரை அலாட் பண்ணி அந்த பைலட் காருக்குள்ளே தான் நம்ம போனோம். இப்போ இது பார்த்தீங்கன்னா ஹிண்டையோட கம்பெனி காரு. ஃப்ரெண்டில் பாருங்கள், ஒருத்தர் வந்து 2 மொபைல் வச்சு எடுத்துகிட்டு இருக்காரு. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பிர்லா சார் உட்காந்துருக்காரு. இதுதான் கப்பலோட 9th ஃப்ளோரில் நம்ம இருக்கிறோம். 9th ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா இப்போ தான் கார்ஸ் வந்து அவங்க அடுக்கிக்கிட்டே வர்றாங்க. ஒரு 4000 கார்ஸ் கிட்ட இதில் ஹோல்டு பண்ணுறதுக்கான கெப்பாசிட்டி இருக்குது. நீங்கள் நல்லா க்ளோஸாக போய் பார்த்தீங்கன்னா அலை அடிக்கும்போது கார் வந்து டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கு நல்ல இந்த ஸ்ட்ராப் போட்டு வந்து அதை ஃபேஸ்டன் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்களேன். அப்புறம் கப்பலுடைய ரூஃபில் பாருங்களேன், ரூஃபில் வந்து இன்சுலேஷன் மெட்டீரியல்ஸ் இருக்குது. இந்த ஸ்ட்ராப்பை வந்து அவங்க செக் பண்ணுறாங்க பாருங்கள். நம்மளுடைய டவ் ஹூக்கில் வந்து பர்ஃபெக்டாக அதை வந்து இது பண்ணி வச்சுருக்காங்க பாருங்களேன். இதில் பார்த்தீங்களா டெக் 9 ஹோல்டு 4ன்னு போட்டிருக்காங்க. ப்ளஸ் இதில் வந்து ஸ்மோக்குக்கான சென்சர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. ஏன்னா இந்த மாதிரி வந்து கார்கோஸ் கொண்டு போகும்போது கண்டிப்பாக வந்து ஸ்மோக் டிடெக்ஷன் இருக்கணும். ஏன்னா வெஹிக்கிள்ஸில் ஃபியூவல் இருக்கும், அதை சேர்த்து கொண்டு போகிறதுனால. ப்ளஸ் நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளோர் வந்து ஒரு ஸ்லிப்பரி இல்லாத ஒரு ஃப்ளோர். இது ஒரு தின் ஷீட் ஆஃப் மெட்டல் தான். இந்த மெட்டலுடைய ஓட்ட வழி கீழே பார்த்தோன்னா அது கீழே உள்ள ஃப்ளோர் நமக்கு தெரியுது. இந்த போர்ஷனில் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து லேஷிங் மெட்டீரியல், லேஷிங் கைட்லைன்ஸ்னு கொடுத்துருக்காங்க. கார்கோ ஆப்ரேஷனுக்கு ஸ்டாண்டர்ட் ப்ரோட்டோகால்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த க்ளோவிஸ்ன்னு சொல்லக்கூடியது வந்து ஹிண்டையோட கப்பல். நான் முதலே சொன்ன மாதிரி ஹிண்டையோடைய ஒரு சப் பிராண்ட் தான் வந்து க்ளோவிஸ்ன்னு சொல்லக்கூடியது. மொபிஸ் கூட அவங்களுடைய பிராண்டு தான். இதில் வந்து ஆக்சுவலி இந்த பிராண்டு இந்த அவங்களோட ஓன் கப்பல், லிட்ரலி சொல்ல போனால் ஹிண்டையோட கப்பல், அதுக்கான ப்ரோட்டோகால்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த கார் கேரியரோட கெப்பாசிட்டி பற்றி நம்ம பேசும்போது இந்த பர்டிகுலர் கார் கேரியர் வந்து பார்த்தோன்னா ஒரு 4000 கார்ஸ் வந்து இதால் கொள்ளளவில் கொண்டு போக முடியும். 6000 கார்ஸ் டிரான்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி உள்ள வெஹிக்கிள்ஸ் கூட கப்பல் கூட இவங்ககிட்ட இருக்குது. நம்ம இந்த ஃப்ளோர் வரைக்கும் காரில் வந்தோம். இனிமேல் 2 ஃப்ளோர்ஸ் நம்ம போனோம், அது கிளைம் பண்ணி தான் போனோம். இது ஃபுல்லாகவே இன்சுலேஷன் இருக்குது பாருங்களேன். கப்பலில் வந்து கம்ப்ளீட்டாக இன்சுலேஷன் இருக்குது. அப்புறம் இந்த ஒயர் ட்ரெஸ்ஸிங் எல்லாம் பாருங்கள், பேனல் ட்ரெஸ்ஸிங், ஒயர் ட்ரெஸ்ஸிங் எல்லாம் பர்ஃபெக்ட். எல்லாமே கரெக்டான ஃப்ளோரில் எல்லா இடத்துலையும் வந்து சேஃப்டிக்கான இது இருக்குது பாருங்களேன். ஃபயர் பிளாங்கெட்ஸ், இங்கே வந்து ஃபேன் இருக்குது, நல்ல ப்ளோ ஆஃப் ஏர். காற்று எங்கேருந்து வருதுன்னு தான் தெரிய மாட்டேங்குது. ஆக்சுவலி கடல்ல இருந்து வரக்கூடிய காற்று வந்து இந்த மெயின் டோர் வழி கீழே வந்ததில் தான் நமக்கு காற்று ஃபீல் ஆகிட்டு இருந்தது. நம்ம அப்படி கடலுக்கு வந்துட்டோம். ஓ மை காட். ஆக்சுவலி வந்து லெஃப்ட் சைடில் வந்து போர்ட் இருக்குது, கடல் இருக்குது. ஆனால் அது வந்து வீடியோ எடுக்கக்கூடாதுன்னாங்க. அதனால் நம்ம வந்து இந்த போர்ஷனுக்குள்ளே போவோம். இனி மேலே டெக்குக்கு போயிடலாம். கப்பலோட டாப் டெக்குக்கு போக போகிறோம். ஒரு லைஃப் சேவிங் போட் இருக்குது. இதுதான் கப்பலோட டாப் டெக். நான் ஆக்சுவலி ஆளாக ஏறிட்டேன், தான் யாரையுமே பார்க்க முடியல. இங்கே பாருங்கள், ஒரு டென்னிஸ் கோர்ட் மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. ஆனால் ஒரு ஃபுட்பால் கிரவுண்ட் அளவுக்கு இருக்குது. பாஸ்கெட் பாலுக்கான ஒரு பாயிண்ட் இருக்குது. அப்புறம் இது வந்து நம்ம டைட்டானிக்கில் பார்ப்போமே, 2 பேர் வாட்ச் பண்ணுறதுக்கான ஒரு வாட்ச் டவரில் அந்த ஐஸ்பர்கை கண்டுபிடிப்பாங்கல்ல, அதே மாதிரி ஒரு வாட்ச் டவர் இருக்குது. நீங்கள் பைரட்ஸ் ஆஃப் கரேபியன் மூவி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செயில்ஸ் எல்லாம் நம்ம பார்த்துருப்போம். ஆனால் இப்போ உள்ள கப்பல் வந்து ஃபுல்லாக என்ஜின் பவரில் ஓடுறதுனால அந்த செயில்ஸ் எல்லாம் கிடையாது. ஒரு விஷயம், நம்ம பெயிண்ட் குவாலிட்டி பற்றி பேசுவோம் பார்த்தீங்களா. கப்பலில் வந்து உப்பு காற்று படுறதுனால இந்த மாதிரி ரஸ்ட் வரும். நீங்கள் க்ளோஸாக பார்த்தீங்கன்னா இதில் ரஸ்ட் இருக்குது. ஆனால் ரஸ்ட் எங்கேயோ ஒரு இடத்துல மட்டும்தான் இருக்குது. ஆனால் மற்றபடி இவங்க யூஸ் பண்ணுற இந்த பெயிண்ட் வந்து இதில் பாருங்கள், ரொம்ப திக்கான பெயிண்ட், ரஸ்ட் வராத மாதிரி பண்ணியிருக்காங்க. ஃப்ளோரில் அடிச்சிருக்கிற பெயிண்ட்டும் அதே மாதிரி தான்.
பெயிண்ட் குவாலிட்டி எல்லாம் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது. இப்போ நான் காரோட டீட்டெயிலிங்குள்ளே போகிறோம் பாருங்களேன். இது வந்து ஆக்சென்ட், ஏன்னா ஆக்சென்ட் தான் குளோபல் மாடல். இந்தியாவில் வந்து அதை வெர்னான்னு வச்சுருந்தாங்க. ஏன்னா ஆக்சென்ட்னு இந்தியாவில் லான்ச் ஆனதுக்கப்புறம் அந்த ஜெனரேஷன் ஆக்சென்ட்டை வச்சுக்கிட்டே வெர்னான்னு சொல்லி அடுத்த ஜெனரேஷன் ஆக்சென்ட்டை இந்தியாவில் லான்ச் பண்ணாங்க. இங்கே நீங்கள் பாருங்கள் 1.5. நம்ம அதோடைய டீட்டெயில்ஸ்குள்ளே பார்ப்போமா? இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா CVT 1.5 நேச்சுரலி ஆஸ்பிரேட் CVT போட்டிருக்காங்க பாருங்கள். CVT ப்ளஸ் ஃப்ரண்ட் வீல் டிரைவ், செடான், பேசஞ்சர் கார். கல்ஃபில் அந்த 18.1 ஃபியூல் எக்கனாமி இருந்தால் எக்ஸலன்ட் ப்ளஸ், எக்ஸலன்ட், வெரி குட்னெல்லாம் நிறைய ஆப்ஷன் இருக்குல்ல. இது எக்ஸலன்ட் ப்ளஸ் வாங்கியிருக்கு. 91 ஆக்டேனில் இருக்கக்கூடிய கேசலின் போடணும். இதுதான் டிரான்சிட் ஷீட் பார்த்தீங்களா. இவங்க ஸ்பெஷலாகவே எங்ககிட்ட சொன்னாங்க, நீங்கள் கார்கிட்ட போகும்போது எக்காரனை கொண்டு உங்களோட கையில் இருக்கக்கூடிய மோதிரம், வாட்சஸ் எதுவும் இந்த காரோட இதில் படக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. இந்த அலாய் வீலோட டிசைன் பாருங்களேன், நம்ம இந்தியன் மார்க்கெட் இல்லாத மாதிரி ஒரு ஸ்டார் அலாய், நம்மளுடைய குளோபல் ஃபியஸ்டாவுடைய ஒரு ஸ்டார் அலாயோடைய ஒரு கான்செப்ட். கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து பார்க்கும்போது நம்ம மார்க்கெட்டோட கொஞ்சம் கம்மி மாதிரி எனக்கு தெரியுது. இன்டீரியர் வந்து ஆக்சுவலி ரொம்ப டீப்பாக நம்ம பார்த்தோன்னா ஃபேப்ரிக் சீட்ஸ் தான். ஏன்னா கல்ஃபில் வந்து அந்த ஹீட்டில் பீப்புளுக்கு லெதரைட் சீட்ஸ் பெருசாக தேவையில்லை. இதில் வந்து சவுதி, இங்கே பார்த்தீங்கன்னா சவுதி போகுது, சவுதி மார்க்கெட்டில் வந்து விற்கிது. மோட்டோஃபேம் இந்த காரை நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா பாருங்களேன், அந்த மார்க்கெட்டில் டிஜிட்டல் ஸ்க்ரீன்ஸ் எல்லாம் ஒரு மேட்டர் இல்லை. சின்ன இன்ஃபர்டெயின்மெண்ட் சிஸ்டம் வேணும். சன்ரூஃப் எல்லாம் ஒரு இஷ்யூ கிடையாது. ஏன்னா அந்த அங்கே உள்ள கிளைமேட்டில் சன்ரூஃப் எல்லாம் சவுதிக்கு தேவையில்லை. ரொம்ப மினிமலிஸ்டிக்காக சிம்பிளாக தான் வச்சுருக்காங்க. நம்ம மார்க்கெட்டில் தான் டிஜிட்டல் ஸ்க்ரீன்ஸ் அது இதுன்னு டோட்டல் கதையே மாறிடுச்சு. ஆனால் இங்கே பாருங்கள் ஆட்டோமேட்டிக் வந்து ஸ்டாண்ட் பையாகவே ஆட்டோமேட்டிக்காக தான் வராங்க. மேனுவல் கார்ஸ் எல்லாம் கிடையாது. நிறைய கார்ஸ் வந்து உள்ளே வர ஆரம்பிச்சிட்டு பாருங்களேன். இந்த ஆக்சென்ட்னு சொல்லக்கூடிய இந்த மாடல் வந்து நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறத தான் நம்ம பார்க்குறோம். ஏன்னா இந்த ஒரு லாட்டு ஃபுல்லாகவே ஆக்சென்ட்டை தான் உள்ளே பைலப் பண்ணுறாங்க. பாருங்களேன் எவ்வளோ பொறுமையாக அவங்க வந்து ஒவ்வொரு ஸ்ட்ராப்ஸையும் செக் பண்ணுறாங்க. இவ்வளோ க்ளோஸாகவே ஆக்சுவலி வந்து அவங்க பார்க் பண்ணியிருக்காங்க. ஆனால் செக்யூர் பண்ணியிருக்கிறது தான் பர்ஃபெக்ட். நம்ம முதல்ல கொஞ்சம் ஓட்டைகள் பார்த்தோம் இல்லையா, அந்த ஓட்டைகளில் தான் அந்த கிளாம்பிங்கை வந்து பண்ணியிருக்காங்க. இந்த கார்ஸை வந்து நம்ம கிளாம்ப் பண்ணுறதுக்காக பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராப்ஸ் வந்து இங்கே சைடில் போட்டிருக்காங்க. காரை வந்து ஸ்ட்ராப் பண்ணுற ப்ராசஸை பார்ப்போமா? எல்லா கார்ஸ்லையும் நீங்கள் பேசிக்கலி பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அந்த டவ் ஹூக் வந்து எனேபிள்டாக தான் இருக்குது. இப்போ பாருங்களேன், இந்த தம்பி வந்து அவங்க பழக்கனால ரொம்ப சிம்பிளாக பண்ணுறாங்க. அப்புறம் அந்த காரோடைய ஒரு மூமெண்ட் பார்த்தீங்களா, அதை அப்படி இழுத்து வச்சது. ஏன்னா இந்த டைப் வந்து நம்ம ட்ரக்கில் எல்லாம் பார்த்துருக்குறோம். இந்த ஹெவி கார்கோஸ் வந்து கிளாம்ப் பண்ணி வைக்கிறதுக்கு இது ஒரு நைலான் ஸ்ட்ராப் மாதிரி, அவ்வளோதான். ஃப்ரண்டில் வந்து ஸ்ட்ராப் பண்ணிட்டாங்க. பர்ஃபெக்ட், ரொம்ப குவிக்காக பண்ணுறாங்க. ஆக்சுவலி இந்த எந்த ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ரிசிஷனில் பண்ண வேண்டிய ஒரு ப்ராசஸ். இங்கே எரருக்கு ஸ்கோப்பே கொடுக்கக்கூடாது. நல்ல ஹீட்டாக இருக்குது இந்த டெக்குக்குள்ளே. இந்த ஹீட்டில் நின்று தான் இவங்க வேலை செய்யணும். பொறுப்பாக பொறுமையாக வேலை செய்கிற ஒரு என்வான்மெண்ட் இதில் சேஃப்டி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா சேஃப்டிக்கு வந்து ஃபுல்லாக சேஃப்டி சூப்பர்வைசர்ஸ் இருக்காங்க. இந்த சேஃப்டி ஃபோக்கஸ்டாக தான் எல்லாமே பண்ணுறாங்க. இப்போ இவங்க ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன் சொன்னாங்க பாருங்கள். இந்த கார்ஸை வந்து இந்த கம்பெனி எம்ப்ளாயீஸ் வந்து ஒருத்தராக ஓட்டிக்கிட்டு மேலே வர்றாங்க இல்லையா, அவங்கள வந்து ஃபெரி பண்ணி திருப்பி கீழே கூட்டு போகிறதுக்கு இந்த ஆல்கசார் தான் யூஸ் பண்ணுவாங்களாம். அப்போ திருப்பி ப்ரிசைஸாக டைமை சேவ் பண்ணி அடுத்த கார்ஸை எடுத்துகிட்டு வர முடியும். டிராஃபிக் போலீஸ்மேன் நிற்கிறார் பாருங்கள், அவரோட சிக்னலுக்காக தான் நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். இன்ஃபேக்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து கீழே டெக் வரைக்கும் அவரோட கண்ட்ரோலில் இருக்குது. இப்போது கீழே வந்து அவருக்கு ஓகே சொன்னதுக்கப்புறம் தான் நமக்கு பின்னாடி நிறைய வெஹிக்கிள்ஸ் வெயிட் பண்ணிகிட்டு இருக்குது. அதை அவர் வந்து அங்கே வந்து ரெட் கொடுத்துட்டாரு. இப்போ நம்ம கீழே போகிறோம். 6th ஃப்ளோர் தான் வந்து நம்ம ரேம்ப் இருக்கிற ஃப்ளோரு. இதுக்கு கீழே நிறைய ஃப்ளோர்ஸ் இருக்குது. அதான் நம்ம குவிக்காக வந்தது மாதிரி இருந்தது. இதுக்குள்ள ஒரு ஸ்லோப் இருக்கு பாத்தீங்களா, இதுக்குள்ள நிறைய ஃப்ளோர்ஸ் இருக்குது. நம்ம இப்ப திருப்பி வெளியே வந்துட்டோம். கண்டென்ட்டோட தீம் நீங்க பாத்தீங்கன்னாலே இதை பாருங்களேன், மேட் இன் இந்தியா, மேட் ஃபார் த வேர்ல்ட், செலிப்ரேட்டிங் 25 years ஆஃப் எக்ஸ்போர்ட்னு சொல்லக்கூடியதான் வச்சிருக்காங்க. ஆக்சுவலி நம்ம இப்போ பார்க்கறது வந்து எக்ஸ்போர்ட் மார்க்கெட்டுக்காக இங்கேருந்து கிளம்புற ஐட்டன், அப்புறம் வந்து ஆல்கசார், அதுக்கப்புறம் வந்து ஆக்சன். இதோடைய பேட்ஜிங் நான் உங்களுக்கு காட்டுறேன். எல்லாமே லெஃப்ட் ஹேண்ட் டிரைவில் தான் இருக்குது. எல்லாமே லெஃப்ட் ஹேண்ட் டிரைவில் இருக்குது. இது எங்கே போகுதுன்னா டுனிஷியா போகுது பாருங்கள். டுனிஷியா போகுது. 1.2 நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் என்ஜின்.
இதில் பேட்ஜிங் வந்து கிராண்ட் ஐட்டன் 1.2 பேட்ஜிங் இருக்குது. இது நீங்கள் பார்த்தீங்கன்னா இதை பாருங்களேன், புதிய ஒரு பேட்ஜிங் இருக்குது பாருங்கள், கிராண்ட் 2.0. அந்த 2 லிட்டர் நேச்சுரல் ஆஸ்பிரேட் இன்ஜின் இதில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். நம்ம பார்ப்போம். ஹிண்டேன்னு இருக்குது. அப்புறம் இது எங்கே போகுது, மெக்சிகோ போகுது. எஸ், அந்த GLS A6 அந்த என்ஜின் இருக்குது பாருங்களேன். இது ஆல்கசார் வந்த புதுசில் பார்த்தோன்னா இந்த பர்டிகுலர் என்ஜின் தான் அதில் இருந்தது. அப்புறம் இங்கே பாருங்கள் 1.5 எக்ஸண்ட். இது நீங்கள் பார்த்தீங்கன்னா CVT-யோட போகுது. நான் தொப்பி வச்சுருக்கிறது பார்த்தீங்கன்னா சடனான மழை பெஞ்சிட்டு இருக்குது. ஆல்ரெடி த்ரோட் ஒரு அரை கண்டிஷனில் இருக்குது. மழை நனைஞ்சு தொண்டை பிடிச்சிக்கிட்டுனா அடுத்த 2 வாரம் அவுட்டு. அதனால தான் நான் தொப்பி வச்சுருக்கிறேன். ஆக்சுவலி நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியன் ஆட்டோ இண்டஸ்ட்ரியை பொறுத்தவரையில் குளோபல் மேனுஃபேக்சரர்ஸ் இந்தியாவில் வந்து அவங்களோட ஃபேக்ட்ரி எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுல ஒரு கல்லில் 2 மாங்கான்னு சொல்லக்கூடிய ஒரு ஆப்ஷன் இருக்குது. முதல் ஒன்று பார்த்தோன்னா நம்மளோட டொமஸ்டிக் மார்க்கெட்டு சர்வ் பண்ணுறது. செகண்ட் ஒன்று பார்த்தோன்னா எக்ஸ்போர்ட் மார்க்கெட். ஏன்னா எக்ஸ்போர்ட் மார்க்கெட் வந்து நம்ம இந்தியாவில் போர்ட் வந்து உண்மையிலே நம்ம ஒரு பிளஸடான கண்ட்ரின்னு சொல்லக்கூடிய ரீசனே வந்து நேச்சுரல் போர்ட்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் சென்னை சுற்றி இவ்வளோ ஃபேக்ட்ரிஸ், இப்போ ஃபோர்ட் ஆகலாம், BMW ஆகலாம், இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து சிட்ரனோட ஃபேக்ட்ரி ஆகலாம், ஹியூண்டே ஆகலாம், ரெனோ, நிசானோ இருக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் காரணமே நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த சென்னை போர்ட்டு தான். ஏன்னா நீங்கள் வந்து மேக்னைட்டோட லான்ச் பீரியட்லேயே நம்ம அவங்களுடைய இதில் பார்த்துருப்போம். மேக்னைட் ஒரு 66 கண்ட்ரிஸ் கிட்ட போயிட்டு இருந்தது. இப்போ நிறைய இடத்துக்கு போகும்னு சொல்லி இந்த போர்ட்டில் நம்ம இப்போ பார்க்கும்போது இங்கேருந்து பொருள் போகிறத மட்டும்தான் நம்ம பார்க்குறோம். ஆனால் கார் செய்கிறதுக்கான உதிரி பாகங்கள் நமக்கு உள்ளே வர்றதுல இது ஒரு பெரிய விஷயம் இருக்குது. நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். CBU-வாக வருதுன்னு வைங்களேன், கார்ஸ் அங்கேருந்து இங்கே வரும். CKD-யாக வருதுன்னு வைங்களேன், பாக்ஸில் கண்டெய்னரில் பொருள் வரும், அசம்பிளி லைனில் போய் வந்து அதை வெல்டு பண்ணி ஜாயின் பண்ணி எடுப்பாங்க. அப்படி இந்த போர்ட்ஸ் வந்து இந்த என்டையர் கனெக்டிவிட்டிக்கு வந்து ஒரு பெரிய இதாக இருக்குது. அதில் சென்னையுடைய அந்த ஒரு லேண்ட்ஸ்கேப்பும் இந்த அமைப்பும் மெயினாக அந்த சென்னை போர்ட்டும் ஹியூண்டே ஆரம்பித்த அந்த விஷயம் வந்து ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது. இவ்வளவு நல்ல ஒரு ஆப்ரேஷன்ஸ் நடந்ததுக்கான ஒரு சக்ஸஸை கொண்டாடுறதுக்காக தான் இந்த பர்டிகுலர் ஈவெண்ட். ஆனால் இது வந்து நம்மளுடைய வியூவர்ஸுக்கும் சரி எனக்கும் சரி பர்சனலி ஒரு நல்ல ஒரு ஓப்பனிங்கை கொடுத்ததா சொல்ல முடியும். என்னென்னா இதை பற்றின ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக நல்ல ஒரு டேயை நாங்கள் வெல் ஸ்பெண்ட் பண்ண மாதிரி இருக்குது. இப்போ இந்த கண்டனோட பர்பஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். செலிப்ரேட்டிங் 25 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்போர்ட்னு சொல்லக்கூடிய ஹியூண்டே அண்ட் போர்ட் ஆஃப் சென்னையோடைய கொலாபரேஷனில் நடந்த ஒரு கண்டென்ட். தமிழில் வந்து மோகன் அண்ணா இருக்காங்க, பிர்லா சார் அங்கே இருந்துகிட்ருக்காங்க, இந்தியாவுடைய நிறைய ஜேர்னலிஸ்ட் வந்திருந்தாங்க. ஒரு டே வெல் ஸ்பென்னு சொல்ல முடியும். கண்டனோட வியூவிங் ஒரு கேமராமேனோட ஆங்கிளில் மோகன் அண்ணா உங்களுக்கு காட்டியிருப்பாங்க. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் ஒரு ஸ்டைலில் உங்களுக்கு காட்டியிருப்பேன். இந்த கண்டனில் நம்ம கொஞ்சம் ரஷ்அப்பில் நிறைய விஷயங்கள் பேசியிருப்போம். பட் ஸ்டில் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண விஷயங்கள் எப்படி இருக்குன்னு நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். அண்டில் தென் பை பை ஃப்ரம் மோட்டோ வேகன். இந்த பக்கம் ஆசிர், அந்த பக்கம் கேமராமேனாக மோகன் அண்ணா. டிரைவ் ரெஸ்பான்சிபிலி.